friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஆலு ரோட்டி. உருளைக்கிழங்கு சப்பாத்தி. நம்ம ரெகுலரா செய்யற சப்பாத்தியை விட கொஞ்சம் டிஃபரண்டானதுங்க. பட் ரொம்ப நல்ல சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்டியா, நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம கூட சைட் டிஷ்ஷஸும் கூட நம்மளுக்கு பெருசாக தேவை இருக்காது. நல்ல ஒரு தயிர் ஊறுகாய் இருந்தாங்க கூட போதுங்க, தொட்டுட்டு சாப்பிட்றலாம். இல்லை நல்ல சைட் டிஷ்ஷஸோடவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இது பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான, சாஃப்டான உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஆலு ரோட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் 2 கப்பு கோதுமை மாவு, நல்லா ஹோல் வீட் ஆட்டா 2 ஃபுல் கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, நல்லா 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். ஸோ இங்கே நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு, வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு 2, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி இலை நிறையா சேர்க்கும்போது. தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல். நான் இங்கே சேர்க்கலாம், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடணும். பாருங்கள், விரல் உள்ள இறங்குற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போடும்போது நல்லாவே சூப்பராக சாஃப்டாக நல்லா வரும் சப்பாத்தி. 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தவா வச்சுட்டேன். சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இங்கே மாவு ரெடியாக இருக்குது. வரமாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாவு பாருங்கள், நல்லா இப்படி சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எடுத்து உருட்டி, ஸோ உருட்டின மாவை நல்லா இப்படி வரமாவில் அந்த ட்ரை வீட் ஃப்ளவரில் நல்லா புரட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சாச்சு. நல்ல ரவுண்ட் ஷேப் வேணால் நல்லா ஒரு அழகாக ஒரு பெரிய ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நம்ம அழுத்தி எடுத்தோம்னா சூப்பராக ஆகிடும். ஸோ நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போ நல்லா சூடாக ஹாட்டாக இருக்கிற தவாவில் போட்டு திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு சுட்டெடுத்தா சப்பாத்தி ரெடி. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி. நல்லா நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசாலாலாம் போட்டிருக்கேன் காட்டிக்கு நல்லா அந்த ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெகுலர் சப்பாத்தி விட ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தியும் திரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு சப்பாத்தி போடும்போது தான் நல்லா அது சாஃப்டாக நல்லா சீக்கிரம் வெந்து கிடைக்கும். நல்லா சூடான தவாவில் சப்பாத்தி போட்டு அதனால் திருப்பி போட்டு ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் தடவும் போது
நல்லா அது ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க சப்பாத்தி. ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்பாத்தி செய்யும்போது. ஸோ சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஸோ உங்கள் வீட்டு பெரியவங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ தின்னாக நம்மளால் செய்ய முடியுது. அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சைடிஷ்ஷாக ஜஸ்ட் ஒரு தயிர் வச்சாங்க கூட போதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நல்லா ஒரு குருமா சைடிஷ் எல்லாம் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸ் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.